மத்திய அரசு இந்த குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அதாவது மணிப்பூர் கலவரத்துக்குலாம் ஒரு குழு அனுப்பாம இந்த 41 பேர் இறந்தவொடனே உடனடியாக நிர்மலா சீதாராமன் இந்த இவங்கெல்லாம் இந்த நடிகை ஹேமா மாலினி எல்லாம் வந்து ஒரு குழு ஒன்று அனுப்பி இல்ல நிதி அமைச்சரும் அவரு மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களும் வந்தது பிரதமர் அனுப்பிதான் வந்தாங்க. அவர்கள் வந்து விட்டு ஒன்றும் அவர்கள் அதுல எனக்கு தெரிந்தவரை அவர்கள் வந்து ஒன்றும் எந்த ஒரு மற்றவர்கள் போல் இல்லாமல் அவர்கள் சரியாகத்தான் பேசிவிட்டு சென்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. தூத்துக்குடி சம்பவத்தப்ப இந்த மாதிரி எந்த குழுவும் அல்ல. கரெக்டா? தூத்துக்குடி சம்பவத்தப்ப எந்த குழுவுமே அல்ல. அங்க 13 பேர் உயிர்களை ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று அவர்கள் போராடியது போது எவ்வளவு பெரிய கலவரங்கள் ஏற்படுத்தி அங்க அவங்க 13 பேர் உயிர்களை காக்கை குருவி சுட்டு மாதிரி சுட்டு போட்டப்ப ஒன்னும் இந்த குழுவெல்லாம் இல்ல. ஆனா அந்த குழுவில் வந்தவர்கள் பேசியது பழனிசாமிக்கு இடையாக இருந்தது. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. அதில் வந்தவர்களே கும்பமேளா மரணங்கள் போது என்ன கருத்து சொன்னார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும், எல்லா மக்களுக்கு தெரியும். இப்ப ஒன்னும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மூலம் எல்லா செய்திகளும் உலகத்தில் எங்க எது நடந்தாலும் உடனே பட்டி தொட்டி எல்லாம் சென்றடையுது. அதனால தயவு செய்து இந்த கொடிய துயரத்தை மரணத்தை அரசியலாக்காமல் இது போன்ற கொடுமையான சம்பவங்கள் ஓர் உயிர் கூட நமது அரசியல் கட்சிகள் சார்பாக கூட்டங்களோ மாநாடுகளோ ஊர்வலங்களோ கண்டன ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறும் போது ஏற்படாமல் கட்சிகளும் சரி காவல்துறையும் இதை வருங்காலத்தில் கையாள வேண்டும். அதுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுகோள். கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா வேலை வருவீங்க, அது இறங்கி பேசுவீங்க. இவர் வந்து அந்த விமான நிலையத்திலேருந்து அப்படியே ரோடு ஷோ நடத்தி அந்த முன்னாடி ஒரு 500 பேர் 1000 பேர்த்து அப்படியே ஆட விட்டு வெயில்ல இவர் ஏசியில வண்டியில் உட்காந்துட்டு அப்படியே சொகுசா வர்றாரு. அது அது எந்த ஒரு நியாயம்? எல்லார் வேன்கள்லயும் ஏசி தான் இருக்கு. இல்ல உண்மையை சொல்லல. இப்ப நான் போற வேன்ல ஏசி தான் இருக்கு. நாங்கள் மக்களை சேர்ந்து கண்ட உடனே அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேன்ல வெளில வர்றதோ இல்ல இறங்கி அவர்களை பார்ப்பதோ நடக்கும். பட் அவர் புதிது தானே, அவர் வந்து திரை உலகத்துல நல்லா அனுபவப்பட்டிருந்தாலும் அரசியலுக்கு அவர் புதியவர். இன்னொன்று அவரை சுத்தி இருப்பவங்களும் ஒன்னும் நான் குறை சொல்லணும்னு சொல்லல, நிறைய பேர் அவர்களுக்கு அது தெரிந்தவர்கள் தான். யாருக்குமே அரசியல் ரீதியான அனுபவம் இல்லாத காரணத்தினால் நடந்த ஒரு பிழைதானே தவிர இது வந்து அவங்களுக்கும் ஒன்று ஒரு அதை வந்து தெரிந்து செய்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு அவருடைய வீடியோ வந்தப்ப அது உண்மையாவே நமக்கு எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அது தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் தாவேக்கா. அதை விட்டு விட்டு அவர்கள் இதில் சதி இருப்பது போல பேசுவது, யாரோ அவரை தவறாக அவரது சட்ட வல்லுநர்களோ இல்ல அவரை சேர்ந்தவர்களோ அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்கல்ல, இதுல நிறைய பேர், அவர்கள் நீங்க வந்து இதுல தார்மீக பொறுப்பேற்றால் இது நீங்கள் பழியை ஏற்றுக்கொண்டது போல ஆகிவிடும், இது வழக்குல பாதிக்குன்னு சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இது வந்து என்னுடைய கருத்து தான். அதை பார்த்ததும் அதுதான் நீதிமன்றமே அதனாலதான் இவ்வளவு கண்டனங்களை தெரிவிக்கின்ற அளவுக்கு சென்றிருப்பதாக நான் நினைக்கிறேன். விஜய் வந்து கைது வந்தா அவரையும் கைது செய்வோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பேட்டி தேவை ஏற்பட்டாலும் தான் சொல்லியிருக்காரு. ஆனா அது கூட ஹைகோர்ட் நிறைய கேள்விகள் கேட்டப்ப சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த கரூர் துயர சம்பவத்தில் முதல்வர் அவரின் நடவடிக்கை ரொம்ப நிதானமாக அவரது நீண்ட அரசியல் அனுபவத்தை காமிக்குது. என்னதான் தன் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர் திரு விஜய் அவர்களை கைது செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்னது போது கூட அவர் அதெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. நிதானமாக தான் அதை கையாளுகிறார் தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கு கூட அவருடைய அறிக்கையை நானும் பார்த்தேன். அதுலயுமே அவர் யாரையும் குற்றம் சொல்லணுங்கிறது இல்லை. வருங்காலத்தில்
இது போன்ற ஒன்று நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு தான் அதுல தெரியுது. அதனால எனக்கு என்னமோ முதல்வர் அவர்களுக்கு திரு விஜய் அவர்களையோ மற்றவர்களையோ கைது செய்துதான் இதுல பழி தீர்க்கணுங்கிற எண்ணம் இருப்பது தெரியல. இப்படிலாம் திரு ஆனந்த் அவர்கள், அவர் அந்த பையன் பேர் என்ன, இன்னொருத்தர் அவர் கூட பெயில், நிர்மல் குமார், ஈவன் ஆதவ் அர்ஜுனா அவர் ட்விட்டர் போட்டு அவர் எடுத்தது, இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பற்ற தன்மையை தான் காமிக்குது. திரு ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், அவங்க கோர்ட்ல அவங்க வழக்கறிஞர்கள் வாதாடி விட்டு வெளியில் பேசியது எல்லாமே உண்மையிலேயே அதை பாக்குறப்ப நிச்சயம் எப்படி உயர் நீதிமன்றம் எல்லாம் ஏத்துக்குன்னு தெரியல. ஏன்னா கொடிய மரணங்கள் நடந்திருக்கு. இதுல யாருமே பொறுப்பேற்க முடியாதுன்னா அவர்கள் மேல குற்றச்சாட்டுகளை இவங்க கொலை செய்தாலும் இல்ல, கவனக்குறைவால நடந்துச்சுன்னா எல்லாருமே சொல்றோம், எல்லாருக்கும் தெரியும். யாரோ ஒரு சிலர் தவறா பேசுறாங்களே தவிர இன்னொன்னு சதி பண்ணிருக்காங்க. அதுல சதிக்கே வேலை இல்லை. இது அப்படி சொன்னா விதியோட சதிதான். அதான் நண்பர், நெருங்கிய நண்பர் அண்ணாமலை இந்த கரூர் துயர சம்பவத்தில் அவர் பேசியது கூட எனக்கு வருத்தம் அளிக்கிறது. உறுதியாக அவர்கிட்ட நான் சொல்லுவேன், நான் பேசல 2 மணி நேரம், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் கோல்டு, சோர் த்ரோட்டு, அது காஃப்லாம் இருந்ததுனால நான் அவர்கிட்ட பேச முடியல. அவரிடமே நான் சொல்லுவேன். ஆனா அவருடைய ஸ்டேச்சருக்கு இவர் இப்படிலாம் பேசுறது எனக்குமே ஒரு நண்பரா வருத்தம் அளிக்கிறது. தட்சிராஜ் அவர்கள் இது வரைக்கும் ஜோசப் விஜய் சொல்லி மத அடையாளப்படுத்தி பேசிட்டு வந்தாங்க. சமீப காலமா விஜயோட நிப்பாட்டிக்கிறாங்க. அதை பத்தி உங்களுக்கு நம்பருக்கெல்லாம் தெரிஞ்சது அவர் விஜய் தாங்க. அவர் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லலாம், ஆனா அவர் தந்தையெல்லாம் எனக்கு நல்ல நண்பர், அவங்க அம்மா எல்லாம் எங்களோட வாக்கிங் மேட்டு. அதெல்லாம் அப்படியெல்லாம் விஜய் அவர்களை யாரும் மத ரீதியாக பார்த்ததாகவோ எனக்கு தெரியவில்லை. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான் விஜய். அவர் ஜோசப் விஜயா தான் இருந்தாதான் என்ன தவறு இருக்கு. அதனால நம்ம தமிழ்நாட்டில் மதம் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் எல்லோரையும் பார்ப்பார்கள். புரட்சி தலைவர் எப்படி பார்க்கப்பட்டார் என்று தெரியும், புரட்சி தலைவர் மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரியும், அம்மா அவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தெரியும். அதுபோல திரைத்துறையில் உள்ள ரஜினிகாந்த் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் தான் உச்சபட்ச நடிகராக இருந்தார். அதனால தமிழ்நாட்டு மக்கள் அவரை வாழ வைக்கின்ற மாநிலம். இங்கே ஜாதி மதத்தை எல்லாம் யாரும் பார்ப்பதில்லை. அது ஹெச் ராஜா அப்படி பார்த்தாருன்னா அது அவர்கிட்ட தான் ஏதோ கோளாறு இருக்குன்னு பார்க்கணுமே தவிர, அவர் பார்வையில தான் கோளாறு இருக்குமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் பார்வையில் அந்த மாதிரி கோளாறு இல்லை.